வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த லாஸ்ட் சீன் ஆன்லைன் அவுட்லைன். அடடா, உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. ஒட்ட நோட்டத்துல இது ஒரு சாதாரண கிரைம் காமெடி மாதிரி தான் தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள போக போக ஆழமா பார்க்கும்பொழுது இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் உலகத்தை பத்தி நிறைய கேள்விகளை எழுப்புது இல்லையா? எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த சோர்ஸோட புத்திசாலித்தனம். ஒரு காணாம போன கேஸ வச்சு ஒரு சம்பவம் எப்ப உண்மையா இருக்கு, எப்ப கண்டென்ட்டா மாறுதுங்கிற அந்த மெல்ல கோட்டை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. நிச்சயமா. இது வெறும் 4 நண்பர்களை பத்தின கதை இல்ல. இல்லவே இல்ல. இது வைஃபை சிக்னல்லே வாழ்ற ஒரு முழு தலைமுறைய பத்தினது. கரெக்ட். சரி, கதைக்குள்ள போலாம். 4 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட உலகம் மொத்த உலகமுமே வைஃபை சுத்தி தான். ம் முதல்ல விக்கி, அதீத தன்னம்பிக்கை கொண்ட யூடியூபர். ஆனா பொது அறிவில கொஞ்சம் வீக். ஆமா. அப்புறம் ஹரி. ஹரி அமைதியான ஒரு டெக் ஜீனியஸ். அவனோட மூச்சே இன்டர்நெட் தான். சரி. அப்புறம் மாயா. ரொம்ப புத்திசாலி, கிண்டலானவள். எதையும் உடனே நம்பிட மாட்டா. ஒரு சந்தேக பிராணி. ஆமா. கடைசியா கார்த்து. அவன் ஒரு காதல் மன்னன். கவனம் எப்பவும் சிதறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு டீம் ஒரு மர்மத்தை எதிர்கொள்ளும் போதுதான் பார்வையாளர்களுக்கு உங்க மேல ஒரு கனெக்ட் வரும். ஒரு கிளாசிக் அன்லைக்லி ஹீரோஸ் செட்டப் இது. கரெக்ட். இப்ப கதை ஆரம்பிக்குது. பரீட்சை முடிஞ்ச ஒரு ராத்திரி. எல்லாரும் ஒரு கெஃபேல உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு ஒரே செகண்ட்ல எல்லாமே நிஷப்தமாகுது. போன் டெட். வைஃபை சிக்னல் காலி. லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. டிஜிட்டல் உலகமே திடீர்னு இருண்டு போயிடுச்சு. ஆன்லைன்லயே வாழ்ற ஒரு தலைமுறைக்கு இது ஒரு சின்ன லோகாவசானம் மாதிரி தான். ஆமா. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. இந்த டிஜிட்டல் பிளாக் அவுட் நடக்கிற அதே நொடியில காலேஜ்ல பிரபலமான ஒரு பிராங்க் இன்ஃப்ளூயன்சர் காணாம போறான். ஓஹோ, சோ ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அதுதான் சஸ்பென்ஸ். அது மட்டும் இல்ல, அந்த இன்ஃப்ளூயன்சரோட கடைசி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி நேரம் அதிகாலை 2:17. அதோட கேப்ஷன், நான் திரும்ப போஸ்ட் பண்ணலைன்னா ஏதோ பயங்கரமா நடந்திருக்கும்னு அர்த்தம். அடடா, இந்த ஒரு வரி தான் மொத்த கதைக்கும் தீய பத்த வைக்குது. அது ஒரு உண்மையான அபாய எச்சரிக்கையாவும் இருக்கலாம். இல்லனா அவனோட அடுத்த வைரல் பிராங்குக்கான ஒரு டீசராவும் இருக்கலாம். கரெக்ட். இந்த சந்தேகம் தான் கதைய நகர்த்தும் இன்ஜின். ஸ்வாபாவிகமா இந்த நியூஸ் காலேஜ் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிடுது. ஆனா போலீஸ் அவங்க இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஆமா. ஒரு இன்ஃப்ளூயன்சர் காணாம போறத அவங்க ஒரு சாதாரண அட்டென்ஷன் சீக்கிங் கேஸா பாக்குறாங்க. இதுதான் நம்ம நண்பர்களுக்கு ஒரு கதவை திறக்குது. அவங்க ஒரு முடிவு எடுக்கறாங்க. என்ன முடிவு? நாமே இத விசாரிக்கலாம். மோசமானா கண்டென்ட், நல்லபடியா போனா வைரல். அப்பா, அந்த ஒரு லைன் அதுதான் அவங்களோட நோக்கத்தை கிறிஸ்டலைன் தெளிவா காட்டுது. ஒரு உண்மையான ஆபத்து கூட எப்படி ஒரு ப்ராடக்டா பார்க்கப்படுதுன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. இதுல ஒரு முரண்பாடு இருக்குல்ல. ஒரு பக்கம் ஒரு ஆபத்து நடந்திருக்கலாம் நம்புறாங்க, இன்னொரு பக்கம் இதை எப்படி வைரல் வீடியோ ஆக்கலான்னு யோசிக்கிறாங்க. நீதி கிடைக்கிறத விட ஒரு நல்ல யூடியூப் வீடியோ கிடைச்சா போதுங்கிற மனநிலை. ஆமா. அதனால அவங்களோட விசாரணை முறைகள் எல்லாமே ரொம்பவே அமைச்சோர், ஆனா ரொம்ப கிரியேட்டிவ். எப்படின்னு சொல்லுங்க. ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி நடிச்சு மத்தவங்கள பின்தொடர்றது, ஹாஹா சரி. பவர் பேங்குக்குள்ள மைக்ரோஃபோன்களை மறைச்சு வைக்கிறது, போலியான காலேஜ் ஐடி கார்டை வச்சு ஹாஸ்டலுக்குள்ள போறது, அடேங்கப்பா. அப்புறம் பிரியாணி வாங்கி கொடுத்து வாட்ச்மேன் கிட்ட இருந்து தகவல் வாங்குறது. பிரியாணியா? இது ரொம்ப லோக்கல், ரொம்ப நம்புற மாதிரி இருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி இல்லாம ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க ஆயுதமே பவர் பேங்க், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், பிரியாணி தான். ஆமா. இந்த வித்தியாசமான விசாரணையில அவங்களுக்கு சில துப்புகளும் கிடைக்குது. ஓகே. காணாம போன அந்த இன்ஃப்ளூயன்சர் அவன் ஒன்னும் அப்பாவி இல்ல. பழைய ஸ்கிரீன்ஷாட்டுகளை வச்சு பலரை மிரட்டி இருக்கான். அப்படியா? இதனால காலேஜ்ல பாதி பேர் அவனை அடிக்க காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஒரு பேராசிரியரும் இருக்காரு. ஓ, அப்போ கதை ஒரு கிளாசிக் ஹூடன்னிட் மர்மமா மாறுது. பாதிக்கப்பட்டவனே ஒரு வில்லன் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதனால இவங்க சந்தேக நபர்களை இன்டர்வியூ பண்ற ஒவ்வொரு சீனும் ஒரு காமெடி திருவிழா. ஒருத்தன், ஆமா நான் தான் கடத்தினேன்னு சொல்றான். அடுத்த நிமிஷமே, மச்சான் சும்மா சொன்னேன், வீடியோக்கு நல்லா இருக்கும்லன்னு சொல்றான். கரெக்ட். ஒரு பொண்ணு அழுதுகிட்டே, ரொம்ப எமோஷனலா இருக்கு, இந்த பாகத்தை வீடியோல இருந்து வெட்டி விட முடியுமான்னு கேக்குது. அதாவது கேமரா முன்னாடி எல்லாரும் ஒரு நடிகர்களா மாறிடுறாங்க. யாரு உண்மையா இருக்காங்க, யாரு நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா சொன்னீங்க. அந்த காமெடியான குழப்பத்துக்கு நடுவுல தான் கதையோட முதல் சீரியஸான திருப்புமுனை வருது. சொல்லுங்க. நம்ம டெக் ஜீனியஸ் ஹரி, அவன் சும்மா இல்லாம ஏனோ செக் பண்ண ஒரு பயங்கரமான விஷயம் தெரிய வருது. என்னது? காணாம போன இன்ஃப்ளூயன்சரோட போன் இன்னும் ஆன்லைன்ல இருக்கு. அடடா,
இங்கதான் கேம் மாறுது. இதுவரைக்கும் இது காணாம போன கேஸ், இப்போ த்ரில் அம்சம் அதிகமாகுது. ஆமா, அவன் உயிரோடு இருக்கானா இல்ல அவனோட போன் மட்டும் வேற யார் கையிலயாவது இருக்கா? அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்ல, அந்த போனோட லொகேஷன் ஒரே இடத்துல இல்ல, அது மாறிக்கிட்டே இருக்கு. நகருதா? ஆமா, அது மெதுவா நகருது. அந்த ஒரு சின்ன விவரம் மெதுவா நகருதுங்கிறது மனசுல ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்குது. ஆமா, உடனே அவங்க அந்த போனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நகரம் முழுவதும் ஒரு டென்ஷனான பயணம். கடைசியா அந்த சிக்னல் ஒரு ஃபுட் டெலிவரி ஸ்கூட்டர் கிட்ட நிக்குது. ஃபுட் டெலிவரி ஸ்கூட்டரா? ஆமா, இங்கதான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒரு நல்ல நகைச்சுவையோட வெளிவருது. தி பிக் ரிவீல். சொல்லுங்க, கேட்கவே ஆர்வமா இருக்கு. உண்மை என்னன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர் காணாம போகவே இல்ல. என்னது? அவனே அவனோட காணாம போன நாடகத்தை அரங்கேற்றிருக்கான். ஃபாலோவர்ஸ், அனுதாபம், புகழ், அப்புறம் ஒரு மாபெரும் கம்பேக் வீடியோவுக்காக. அப்பா, இது சமூக ஊடகங்கள்ல நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தை தன்ஸ் பண்ணுது. புகழ் பாவறதுக்காக சிலர் எந்த எல்லைக்கும் போவாங்கன்றத காட்டுது. ஆனா அவனோட திட்டம் தலைகீழா மாறிடுச்சு. எப்படி? அவன் ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்ட பிறகு அவனோட போன ஒரு திருடன் இது சும்மா கிடைச்ச போன்னு நினைச்சு திருடிட்டு போயிட்டான். அட பாவமே. இப்போ அந்த திருடன் தன்னோட டெலிவரி பையில ஒரு பெரிய ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கோன்னு தெரியாமலேயே ஊரை சுத்தி டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஐரணி. அவ உலகத்துக்கே தன்னை காட்ட பயன்படுத்தின அதே போன் இப்போ அவனோட பொய்ய வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. ஆமா, உச்சக்கட்டம் ஒரு முழு நீள காமெடி சேஸ். நள்ளிரவுல நகரம் முழுக்க ஸ்கூட்டர்கள், ஆட்டோக்குள்னு ஒரே அமளி. இதுல விக்கி கூகுள் மேப்ஸ பார்த்து தப்பு தப்பான வழிகளை சொல்ல. அந்த துரத்தல் இன்னும் காமெடி ஆகுது. இது ஒரு சீரியஸான ஆக்ஷன் காட்சி மாதிரி இல்லாம ஒரு காமெடியான குழப்பமா இருக்கு. அதுதான் கதையோட ஒட்டுமொத்த டோனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. பார்வையாளர்களை டென்ஷன் ஆக்காம சிரிக்க வச்சுக்கிட்டே உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. கடைசியா பல குழப்பங்களுக்கு பிறகு அவங்க அந்த திருடனை பிடிக்கிறாங்க. போன் கிடைக்குது. அப்புறம் அத வச்சு காணாம போனதா நாடகம் ஆடின இன்ஃப்ளூயன்சரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் எப்படி இருக்கான்னா, எப்படி? பசியோட வாழ்க்கையை நொந்துகிட்டு கடத்தப்பட்டவனோட அதிகமா பயந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கான். போரே சங்க வர நடந்ததை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஒரு பெரிய மர்மம்னா ஆரம்பிச்சுது ஒரு முட்டாள்தனமான நாடகமா முடியுது. கரெக்ட். சோ நம்ம 4 ஹீரோக்களுக்கும் என்ன ஆச்சு? அவங்க ஆரம்பிச்ச நோக்கம் நிறைவேறிடுச்சு. கண்டென்ட் கிடைச்சிருச்சு. ஆமா, நடந்த முழு கதையும் ஒரு வீடியோவா அப்லோட் பண்றாங்க. தலைப்பு, போலீஸ்க்கு முன்னாடி நாங்க அவனை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிருக்கும். மிக பெரிய அளவுல வைரல் ஆகுது. அவங்களோட சப்ஸ்கிரைபர்கள் எண்ணிக்கை ராக்கெட் வேகத்துல உயருது. இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண் இருக்கு. காணாம போன இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொய்யான கதையை வச்சு என்ன அடைய நினைச்சானோ அத இவங்க ஒரு உண்மையான ஆனா காமெடியான சம்பவத்தை வச்சு அடைஞ்சிட்டாங்க. அவங்க ஒரு கேஸ் சால்வ் பண்ணல, அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட வெற்றி அவங்க தேடின நீதியில இல்ல, அவங்களுக்கு கிடைச்ச வியூஸ்ல இருக்கு. அதோட கதை முடியல. கடைசி காட்சி ரொம்ப புத்திசாலித்தனமா எழுதப்பட்டிருக்கு. நாங்க நண்பர்களும் மறுபடியும் அதே கஃபேல உட்கார்ந்துருக்காங்க. வைஃபை திரும்பவும் வேலை செய்யுது. எல்லாம் பழைய நிலைக்கு திரும்புது. சரி. அப்போ யாரோ கேக்குறாங்க, அடுத்த கேஸ் என்ன? அந்த கேள்வி கேட்கும் போதே ஆமா, மறுபடியும் லைட்ஸ் விட்டு விட்டு எரியுது. எல்லாரோட போனும் டிஸ்கனெக்ட் ஆகுது. ஒரு டேஜாவூ மாதிரி. ஆனா இந்த முறை உங்க முகத்துல பயம் இல்ல. எக்ஸாக்ட்லி, பயம் இல்ல. அவங்க 4 பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அவங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகை. கட். இது ஒரு தொடருக்கான ஆரம்பம்னு மட்டும் சொல்லல, அவங்களுக்கான அடுத்த கண்டென்ட் அவங்கள தேடி வந்திருக்கு. இந்த முறை அவங்க அதை எதிர்கொள்ள தயாரா இருக்காங்க. அவங்க மர்மத்தை விரும்பல, மர்மத்துக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ட விரும்புறாங்க. ஆமா, அவங்களுக்கு அடுத்த வைரல் வீடியோக்கான தீனி தேவை. அந்த விளக்கு அணையறது அவங்களுக்கான அடுத்த வாய்ப்பு. மொத்தத்துல இந்த லாஸ்ட் சீன் ஆன்லைன் அவுட்லைன் பார்க்கறதுக்கு ஒரு ஜாலியான என்டர்டெய்னரா இருந்தாலும் அதுக்குள்ள ஆழமான சில கேள்விகள் இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் நாம விவாதிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கணும்னு தோணுது. சொல்லுங்க. நாம தினமும் பார்க்குற எண்ணற்ற வீடியோக்கள், செய்திகள், கதைகள், இதுல எது நிஜம், எது அடுத்த வைரல் வீடியோவுக்கான நடிப்புன்னு நாம எப்படி முடிவு செய்யறது? ஒரு சம்பவம் உண்மையாவே நடக்குதா இல்ல அது கண்டென்ட்டுக்காக நடத்தப்படுதான்ற வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Nothing here is random. Your mind follows patterns. Subscribe to see them.